guys, welcome back to our channel Vlogs of DSK. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு ஷூட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷூட்டுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஒர்க் போயிட்டுருக்கு, எப்படி ஷூட் நடக்குது, அண்ட் பிஃபோர் டே நான் என்னென்னலாம் பண்ணுறேன். இது எனக்கு ஆக்சுவலி ஒரு லீவ் டே. ஸோ அதனால் ரேண்டம் விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த விலாகில் வந்து நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் ஒரு என்னென்ன காமிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதை நான் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஷூட் பண்ணேன் அப்படின்னா இது உங்களுக்கு விலாகாக வரும். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக எனக்கு போட மாட்டேன். அண்ட் என் முடி வந்து ஏன் நான் விரிச்சு போட்டிருக்கேன்னா, இது வறண்ட காடு மாதிரி இருக்குது. ஸோ இது இப்போ நான் சரி பண்ணியே ஆகணும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறத்துலேருந்தே என் முடி வந்து எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆல்சோ வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்காகுது. போனிடெயிலெலாம் போட்டு ஒரு மாதிரி வறண்டு போன காரணத்தினால நான் என்னோடய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எஸ், ஒரு ஹேர் ஸ்பா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஹேர் ஸ்பா எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தட் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் நான் ஷார்ட்ஸில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இஃப் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் தேவை அப்படின்னா என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதும் நான் ஷார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஹேரில் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்ல ஸ்பா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் எப்படி என்னோடய முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபேஸ்க்கு பெருசாக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே பண்ணுற ஐடியாவில் இல்லை. பட் தெரியாது எனக்கு, பிகாஸ் என்னோடய மண்டை கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மண்டை, எப்போ என்ன தோணுதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் ஆஃப்டர் ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது மூஞ்சிக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன். அப்படி எதை நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ காஸ்டியூம், ஜுவல்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் மேக்கப் காமிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் குயிக்காக வந்து ஷூட்க்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். இஃப் பாசிபிள் நான் உங்களுக்கு கெட் ரெடி வித் மீயா வந்து குட்டியாக அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ்லேயே அந்த மேக்கப் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் குயிக்காக போயிட்டு என்னோடய ஹேரை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நான் ஸ்பா க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணி மசாஜ்லாம் முடிச்சிட்டேன். ஸோ I'm going to use this cap. ஸோ இப்போ வந்து நான் வீட்லேயே வந்து ஸ்பா பண்ணுறதுக்கு இது பயங்கரமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நான் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இஃப் உங்களுக்கும் இந்த கேப் வாங்கணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒர்க் ஆகும். லைக் நீங்கள் பார்லரில் போயிட்டு வந்தால் லைக் ஒரு 100% ரிசல்ட் இருக்குன்னா இது டெஃபினட்டாக ஒரு 90% ஆஃப் த ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நீங்கள் ஒரு 3000 4000 செலவு பண்ணுறதுக்கு இது ஐ திங்க் ஒரு 600 or 700 நினைக்கிறேன். 500 அபவ் 500 கிட்ட தான். அண்ட் ஒரு க்ரீம் வந்து உங்களுக்கு ஒரு 700 அப்படி வரும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ். பட் என்னென்னா அந்த மசாஜ் பண்ணுற டைமு அதெல்லாம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வீட்லேயே எப்பப்போலாம் வேணும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஒரு 15 minutes ஸ்டீம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அது உங்களுக்கு இருக்குன்ட்டு. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது நம்ம பார்லரில் போய் ஸ்டீம் பண்ணுறதும் இங்கே ஸ்டீம் பண்ணுறதும். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஒரு 10 minutes நல்லா ஸ்டீம் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டீம் பண்ணி இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டீம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்களேன், இப்போ அதை நான் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்டீம் ஆனது? ஸோ முடியே வந்து லைக் நம்ம பார்லரில் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். லைக் அப்படியே ஸ்வெட் ஆகி லைக் நல்லா ஸ்டீம் ஆகும். ஸோ இது ஸ்டீம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நல்லா நரிஷிங்காக இருக்கும். ஸோ எஸ், இப்படி தான் என் முடி ஆஃப்டர் ஸ்டீம் அண்ட் ஸ்பா வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் நான் குயிக்காக போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்றதும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் நிறைய இந்த மாதிரி ரேண்டம் விலாக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். லைக் அவங்க டே என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நானும் அப்படி ட்ரை பண்ணுறேன். எனக்கு ப்ராப்பராக இந்த
vlog எடுக்க இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை, லைக் ப்ராப்பராக டே இன் மை லைஃப். ஸோ நான் இன்னும் நிறைய க்ரியேட்டர்ஸ் பார்த்து கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதாவது நான் மிஸ்டேக் பண்ணால் ஐம் சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு சாப்பிட போயிடுவோம். ஸோ ஆஸ் ஏ பிளான் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னோடய மேக்கப் வந்து காமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னமோ தெரில, நான் பிளான் பண்ண டைம் இன்றைக்கி எதுவுமே எனக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்து லைக் ஆஃப்டர் ஸ்பா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கணும்னு நினச்சேன். பட் வந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் நான் கிளம்புற டைமுக்கு தான் ரெடியாகவே ஸ்டார்ட் பண்ணன்றதுனால நான் உடனே மேக்கப் போயிட்டேன். சரி ஓகே, லைக் அதுதான் எடுக்க முடியல ப்ராப்பராக, அட்லீஸ்ட் மேக்கப் நம்ம ப்ராப்பராக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் ஆஃப்டர் என்னோடய மேக்கப்லாம் முடிஞ்சு நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது எடுத்தேன். சரி ஆட்டோவில் கிளம்பிட்டோமே, டைமுக்கு ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பாருங்கள் என் டைம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட்க்கு ரெடி ஆகிட்டு ஷார்ட் போகலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பட் இது என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஷார்ட் தான் ப்ராப்பராக எடுத்தோம். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, பிளான் பண்ணியாச்சு, இன்றைக்கி எப்படியாவது ஷூட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மழையிலேயே உட்காந்துட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை வந்துட்டுருக்கு, லைக் ஒரு தூரல் மாதிரி. சரி ஓகே, என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி ஷூட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் மழையில் நனைஞ்சு ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நான் வந்து பிளான் பண்ணது வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த விலாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியலை. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ரேண்டம் விலாக் ஆர் டே இன் மை விலாகில் வந்து ப்ராப்பராக நான் வந்து லைக் பிளான் பண்ணி ஷூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஒரு ப்ராமிஸோட இந்த வீடியோ நான் எப்படி முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.